ஸ்டார்டிங் சீன்லேயே மஞ்சுமல் அப்படின்ற ஊரை தாங்க காட்டுறாங்க. அந்த ஊரில் ஒரு கல்யாணம் நடந்து கொண்டு இருக்குதுங்க. கல்யாணத்துக்கு தாங்க நம்மளுடைய ஹீரோ கேங்கெல்லாம் வந்திருக்காங்க. வந்து ஒரே ஆர்ப்பாட்டம் டான்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஒரு நாள் யதார்த்தமாக ஒரு நபர் மஞ்சுமல் கேங்கை பார்த்து கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்ருக்காங்க. ஆனால் மஞ்சுமல் கேங் அதை சீரியஸாக எடுத்து கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்றத ஒரு ஆள் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. மட்டும் இல்லைங்க, மஞ்சுமல் அப்படிங்கிற கேங் வந்து ரெண்டாங்க. தர்ஷன் கேங், யுவா கேங்னு சண்டையால் பிரிஞ்சிருச்சாங்க. மஞ்சுமல் கேங்கில் இருக்க சுபாஷோடைய அம்மா, என் பையன் இன்னும் வரல, என்னாச்சு தம்பி அப்படின்னு குட்டாமன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு குட்டாமன் சொல்கிறாரு, பையன் ஒரே டான்ஸாக போட்டுட்டு இருக்கான், கண்டிப்பாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாருங்க. இந்த இடத்துல ஒரு நபரை காட்டுறாருங்க. அவர் வந்து சாப்பாடு கூட சர்வ் பண்ண மாட்டேங்கிறாருங்க. காரணம் வந்து சாப்பாடு சர்வ் பண்ண அவருடைய துணி அழுக்காயிருமுன்றதுங்க. கிளீனிங் மேன் வச்சுக்க இடத்துல பெயிண்டர் நண்பர் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டான கான்ட்ராக்டர் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துல குட்டாமேனும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு. நம்மளுடைய மஞ்சுமல் கேங்ஸ் வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே தர்ஷன் கேங் கூட ஒரு பெரிய வாரம் ஆயிடுதுங்க. அதாவது போன வாரம் அந்த கயிறு இழுக்கிற போட்டியில் நம்மளுடைய மஞ்சுமல் கேங் வந்து தோத்துடுதுங்க. அதனால் அவங்க ஒரே டீஸ் பண்ணுறாங்க. இதனால் மஞ்சுமல் கேங் கோவமாகி வாங்கடா கயிறு இழுக்கிற போட்டி விளையாடலாம், இப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துடலான்னு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த வீட்டி மஞ்சுமல் தோத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டாமேன் வந்து ரொம்ப சோகமாக போயிடுறாருங்க. சட்டை பேரை ஜென்டில்மேன் வச்சுக்கலாம், கருப்பு சட்டை பேரை பிளே பாய்னு வச்சுக்கலாங்க. குட்டாமேனுடைய ஃப்ரெண்டு வந்து தர்ஷன் கேங் கிட்ட இந்த ஃபோட்டோ கொடுத்துருங்கடா அப்படின்றாங்க. வந்து பிளே பாய் இல்லைங்க, அவங்க கூட எங்களுக்கு பெரிய சண்டைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அக்கா இப்போ அடிச்சுவீங்க அப்புறம் சேர்ந்துவீங்கடான்னு சொல்கிறாங்க. எடுத்துட்டு நம்ம ஜென்டில்மேன் மஞ்சுமல் கேங் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவை காமிச்சு பார்த்தீங்களோட இந்த தர்ஷன் கேங்கெல்லாம் மூணாருக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாருங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது இவங்களுக்கும் டூர் போகணுன்னு ஆசையாக இருக்குங்க. இதனால் குட்டாமேன் கிட்ட கோவா போகலான்றாருங்க. குட்டாமன் அதுக்கு வந்து வேணாடா, உங்ககிட்ட காசு இருக்கா போகிறதுக்குன்னு கேட்குறாருங்க. எல்லாருமே டிஸாட்டிஸ்ஃபைட் ஆயிடுறாங்க. மஞ்சுமல் பசங்க கயிறு இழுத்து ப்ராக்டிஸ் பண்ணினுக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம கிளீனிங் மேன் வந்துடுறாருங்க. வந்துட்டு நம்ம கோவா போகிறோமாடா அப்படின்னு கேட்டதுக்கு இருநா குட்டாமன்ட்ட ஃபோன் போகிறான்றாரு. குட்டாமன் அதுக்கு வந்து கோயம்புத்தூர் போகலான்றாரு. ஸோ உடனடியாக வந்து நம்ம பிளே பாய் வந்து கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாருங்க. இதெல்லாம் பேசும்போது நம்ம பஸ்ஸில் போகலாமாடானதுக்கு அதுக்கு நம்மளுடைய கிளீனிங் மேன் வேணாம் நம்ம இந்த கான்ட்ராக்டர் கூடயே போயிடலாம் அப்படின்றாருங்க. கான்ட்ராக்டர்கிட்ட ஃபோன் போடும் போது இது பிஸி ஷெட்யூல், வண்டியெல்லாம் எதுவும் இருக்காது, வேணால் ஸ்பாலிஸில் போகலாம், ஆனால் 9 பேர் தான் இருக்குன்றாங்க. இந்த இடத்துல 11 பேர் இருக்காங்கங்க. நம்மளுடைய சுபாஷ் நான் வரலடா அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. சுபாஷ்க்கு வந்து பண பிரச்சனையும் என்னமோ தெரில, அவர் போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக வந்து 10 பேர் இருக்காங்க. குட்டாமேன் வெளியே போகும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, டே நீ மே 5 வந்துடுவது அண்ணா அம்மா அப்படின்னு குட்டாமேன் கேட்டதுக்கு, இல்லைப்பா உனக்கு பொண்ணு பார்க்க போகணும் அப்படின்றாங்க. நான் வந்துடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு குட்டாமேன் இங்கே வந்துடுறாருங்க. ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால கேங்கில் இருக்க 2 பேர் போயிடுறாங்க. நம்ம கான்ட்ராக்டரும் வந்து டே என்னுடைய அண்ணன் வரலடா அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே நம்மளுடைய பிளே பாயை திரும்பி பார்த்து அண்ணன் வருவானான்னு கேட்டதுக்கு அவன் வந்து சீன் போடுவான்டா, சுபாஷை கூப்பிட்டுக்கலான்னு சொல்லி சுபாஷை கூப்பிட்றதுக்கோசரம் நம்ம குட்டாமேன் போயிருக்காருங்க. அங்கே சுபாஷ் சொல்கிறாரு, டே என்கிட்ட காசே இல்லை, இப்போ என்னடா பண்ணுறது, பரவாயில்லடா சாப்பாடு செலவு தானே, அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. குட்டாமேன் வந்து அவங்களுடைய அம்மாக்கிட்டேயும் பர்மிஷனாக வாங்கிடுறாருங்க. சுபாஷ் வந்து அம்மாவுங்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா என்கிட்ட எதிராக காசு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாம் வந்து டூர் கிளம்பிட்டாங்க. சுபாஷும் வந்துட்டாருங்க. இப்போ வந்து திடீர்னு நம்ம பிளே பாய் அண்ணன் வந்து ஏறிக்கினாருங்க. எல்லாம் சேர்ந்துன்னு போகிறாங்க. கொடைக்கானலே ஒரு சுற்றி பார்த்துட்றாங்க. ஒரு கேசட் ஷாப்புக்கும் போய் அங்கே ஒரு குணா கேசட்டை வாங்கிக்கிறாங்க. அங்கே இருக்க கடைக்காரர், எப்பா இது சூப்பராக இருக்குப்பா மலைக்கு, நீங்கள் இதை கேட்டு போனால் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்பான்றாங்க. ஸோ அதனால எல்லோரும் வாங்கிடுறாங்க. எப்போட வந்துடுறாங்க. அப்போ நம்ம கிளீனிங் மேன் சுபாஷை பார்த்து, அப்போ உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லைன்றாரு. எல்லாரும் ஒரு இடத்துக்கு போய் ரொம்ப அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாருங்க. அந்த இடத்துல தாங்க நம்மளுடைய மிஸ்ட்ரி மேன் வராரு. அவர் தாங்க ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாரு. நான் ஒரு கைடர் தம்பி, கைட் பண்ணி விட்டா அப்படின்னு கேட்டதுக்கு போயா போ அப்படின்ட்டு நம்ம பிளே பாய் சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாருங்க. மரத்து மேலாம் ஏறி நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. வந்ததுலேருந்து ஒரு ஃபோட்டோ மயமுங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஹைதராபாத் போகலாம், அதாவது மூணாருக்கு போகலான்னு பிளான் போட்டிருக்காங்க. அப்போ தான் நம்மளுடைய கிளீனிங் மேன் சொல்கிறாரு, குணா கேவ்ஸ்க்கே போகல, எப்படி இந்த கொடைக்கானல் டூர் முழுமையடையுன்னு சொல்கிறாங்க. இல்லை குணா கேவ்ஸ் போகிறாங்க. அங்கே ஒரு அக்கா யாருக்கூடயே சண்டை போட்டுட்டு இருக்காருங்க. அப்போ வந்து நம்மளுடைய கொள்ளையர் வந்து நம்மளுடைய குட்டாமேனை பார்த்து, ஏப்பா ஏய் எங்கே டூர் போக வந்திருக்கீங்களா, நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுங்கப்பா அப்படின்றாரு. எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. 15 rupees செலவாயிருதுங்க.
இப்போ எல்லோரும் குணா கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோசரம் அங்கே ஏறிடுறாங்க. அங்கே போய் ஒரே ஃபோட்டோ தாங்க. அங்கே சிகரெட் பிடிக்கும் போது காட்மேன் ஒருத்தர் இதெல்லாம் இங்கே பிடிக்கூடாது கீழே போடுன்றாங்க. அங்கே போய் ஒரே ஃபோட்டோ தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முக்கியமான இடத்துக்கு போகிறாங்க. அதுதாங்க குணா கேவ்ஸு. அங்கே நம்மளுடைய கிளீனிமேன் சும்மா இருந்தால் பரவாயில்லைங்க, எல்லாருக்கிட்டும் இதுதான் ரொம்ப முக்கியமான இடம், இதுக்கு பின்னாடி இருக்குதே குணா கேவ், அங்கே தான் படம் எடுத்தாங்க, நாங்களாம் போயிருக்கோம் தெரியுமா, ரொம்பவே டக்கராக இருக்குன்றாரு. ஸோ எல்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்க, குணா கேவுக்குள்ளே இறங்கிட்டாங்க. இறங்கி போய் அங்கே இருக்க அந்த குழி மேலே போய் நிச்சுன்னு பாடுறாங்க, ஆடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குணா கேவ்ஸை வந்து அப்படியே காட்டுறாங்க. கட் பண்ணால் எல்லாம் இப்போ அந்த ஒரு டெவில்ஸ் கிச்சனுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இருக்க எல்லா இடத்தையும் அந்த இடத்துல பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குணா கேவ்ஸ் டெவில்ஸ் கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகுறாங்கங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது சுபாஷ் வந்து அதுக்குள்ளே விழுந்து சாக போகிறான்னு, சாரி காப்பாற்ற போகிறாங்கன்னு. அப்போ எல்லாம் அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கணுமா நம்ம தர்ஷன் கேங் வந்திருக்காருங்க. ஸோ இதனால் கோவம் அடைஞ்ச குட்டாமீன், டேய் நம்மளுடைய மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு எழுதுங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல சுபாஷ் வந்து ஒரு மண்டை ஓட்டை கண்டுபிடிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் வந்து டேய் அங்கே ஏறியும் எழுதுங்கடா அப்படின்னு கத்தின்னு வராரு. பார்த்தா குழிக்குள்ளே உளுந்துடுறாருங்க. இதோட இன்டர்வல் முடியுதுங்க. நம்ம அடுத்த பார்ட்டை வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவோம்.